அலர்ட்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அலர்ட்னா அதுல கீழே உள்ள மெசேஜே படிக்க மாட்டீங்களா? எதுக்கு அந்த அலாரம் சவுண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்து கீழே நின்னுட்டு மேலே பார்க்க வேண்டியது, இருக்கிற இடத்த விட்டுட்டு ஓட வேண்டியது, பால்கனிலேருந்து எட்டி பார்க்கறது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் அந்த அலர்ட்ல போட்டிருக்கு. அதெல்லாம் படிக்காம அந்த சவுண்டு கேட்டோடனே வெளில வந்துடுங்க. உங்களோட மென்டலி ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாரும் ரியாக்ட் பண்றது அதுதான். அது புரியுது. ஆனா என்னங்கிறது தயவு செஞ்சு படிங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தேங்க்யூ ஃபார் யூ ரியசிம் தட் யூ ஆர் சேஃப் இன் திஸ் கண்ட்ரின்னு போடுவாங்க. அதையும் நம்ம படிக்கிறதுல வி காட் அ செகண்ட் அலர்ட், வி காட் அ தேர்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டியது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. செகண்ட் தட் யூ ஆர் சேஃப்னு சொல்றாங்க. அது இல்லாம வந்துட்டு அன்வான்ட் கண்டென்ட் சோஷியல் மீடியாவோட போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கம்ப்ளைண்ட். பாஸ்ட் 2 days துபாய் போலீஸ் வந்து பர்சனலி எல்லாரோட நம்பருக்கும் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் கிரியேட் தோஸ் திங்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்தியாவில் உள்ள நியூஸ் சேனலை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவன் டிஆர்பிக்காக என்னென்னமோ பண்றான். இங்க ஒன்று தாங்க நடக்குது. பிரச்சனை இல்லைன்னா இல்லை, இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா அங்க அது 9 காட்டுறான். இந்த நிற்கிது புர்ஜ் கலிஃபா, அங்க பாருங்க அவன் வெடிச்சிருச்சுன்னே சொல்றான். இந்த இருக்கு புர்ஜ் கலிஃபா, அவன் என்ன சொல்றான், அது 2 துண்டாயிடுச்சுங்கிறான். ஏங்க இந்த கேக்குதா ஃபிளைட் சவுண்டு? நார்மலா இந்த ஃபிளைட் சவுண்டு கேட்குறப்ப அது ஃபிளைட்டு நம்ம கண்டுக்காம போவோம். ஆனா கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த ஃபிளைட் சவுண்டு கூட நமக்கு அவ்வளோ பதட்டத்தை உண்டாக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் தான். ஆனா ஸ்டில் த கண்ட்ரி இஸ் ப்ரொடெக்டிங் அஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ யாருமே பயப்படாதீங்க. ஸ்டில் நான் சேஃபாக இருக்கேன். எனக்கு நிறைய பேர் டே 1லேருந்து இப்போ வரையும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பை ஃப்ரம் சல்ஸ் வேர்ல்ட்.